இதுக்கான பெரிய டிஸ்கஷன் உங்களெல்லாம் வச்சு கூட பண்ணணும், இன்னும் முடியல இல்லை சார். இப்போ வந்து எம்ப்ளாயி கிட்ட இருந்து 106 ஆர்டியில போட்டா 2000 ரூபாய்க்கு இன்ட்ரெஸ்ட் வருது. ஆனா இவரு 1000 ரூபாய் பென்ஷன் தரேன்றாரு. இது வந்து சர்வீஸ்ல இருக்கிறவங்க. ஓய்வு படம் வந்து அவனுடைய சர்வீஸ்ல வந்து குறைந்த சம்பளம். அதே மாதிரி அவனுடைய வாழ்க்கை தரத்துல ஒரு சின்ன ஒரு பாதுகாப்பு வேண்டும் என்று நாங்க கமிட்டி போட்டு கடந்த ஆட்சியில போட்ட கமிட்டி அறிக்கையை கொடுத்த பிறகு கூட இந்த பதிவாளர் மனசுல வந்ததெல்லாம் இப்ப போட்டிருக்காரு. இதை வந்து ஏற்க முடியாது அப்படின்னு நம்ம சேர்த்து பென்ஷனுக்காக நான் அழைக்கிறேன். அன்னைக்கு வந்து எல்லாரையும் வர வைப்போம், நீங்களும் தொழிற்சங்கத்தையும் வர வைக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. இது மாதிரியான ஒரு அதெல்லாம் நம்ம காலையில வருது. ஆனா சரின்னு சொல்லி இதுவே செஞ்சிருவாங்கன்னு சொல்லி நம்ம உட்காந்துட்டா அவ்வளவுதான் அந்த கடைக்குள்ள போட்டுருவாங்க. எவ்வளவு தூரம் சக்தியாக நடத்துகிறோமோ அப்போதான் அரசும் அரசு அதிகாரிகளும் இதுல வந்து ஐஎஸ் வந்து தொடர்ந்து நம்மளை தொடர்பு கொண்டு கோரிக்கைகளை வாங்கியிருக்காங்க. எல்லாமே வந்து அரசுக்கு வந்து செல்ல போகுது. அதனால தமிழக அரசு குறிப்பாக கூட்டுறவுத்துறை அமைச்சர் தனி கவனம் நிறுவன பிரச்சனையும் ஊழியர் பிரச்சனையும் தீர்க்க வேண்டும். ஏற்கனவே நகர கூட்டுறவுல இதே அதிகாரமாக இன்னைக்கு பல வங்கிகள் வந்து சிரமத்தில் இருக்கு. நாம தான் தொடர்ந்து போராடணும், பத்திரிகை செய்தியாக்கணும், ஊடக செய்தியாக்கணும், கம்பெனி மறுபடியும் செலக்ட் பண்ணணும். ஏற்கனவே குறைபாடோடு இருப்பதை இன்னைக்கு செலக்ட். இதனால எல்லா நகர கூட்டுறவுகளும் வைப்புகள் குறைந்திருக்கிறது. கடன்பட்ட ஒரு நிலைமை இருப்பதை நாம வந்து இந்த நிறுவனங்களை பாதுகாப்பதற்கு கூட்டுறவு 100 ஆண்டு கால கூட்டுறவை நம்முடைய ஊழியர் நம்ம எப்படி நம்முடைய முன்னோர்கள் ஜெனரேஷன் கொடுக்க வேண்டிய கடமை இருக்கிறது. அந்த அடிப்படையில் நம்ம பார்க்கும்போதுதான் இந்த தமிழகத்துல இதுக்கு முன்னாடி இருக்கு இல்ல நகர கூட்டு வங்கிகளுக்கு ஆர்பிஐ ஃபைன் போட்டதை நம்ம கேள்விப்பட்டிருக்கோமா? இந்த மோடி ஆட்சி வந்த பிறகு நிர்மூலமாக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு செயல்படக்கூடிய ஒன்றிய அரசு இன்னைக்கு தொடர்ந்து ஃபைன் போட்டிருக்காங்க. இன்னைக்கு க்ளோஸ் பண்றாங்க. இது தமிழக அரசுக்கு அசிங்கம் இல்லையா? அடுத்து எத்தனை நகர வங்கியை க்ளோஸ் பண்ண போறாங்க? இந்த அதிகாரிகள் என்னன்னு சொல்ல விட மாட்டான். லைசன்ஸ் சொன்னா போயிட்டா நான் சொல்றேன். ஒரு நகர கூட்டு வங்கி எங்கள் அந்தஸ்திலிருந்து கீழே இறங்குவது என்பது ஆட்சிக்கு தக்கது. 7 மாதங்கள் கடந்தும் ஒப்பந்தம் போடாமல் இருக்கக்கூடிய நிலைமை எவ்வளவு சீரியஸ் என்பது கூட்டுறவுத்துறை அமைச்சரும் அதிகாரிகளும் சுற்றறிக்கை வெளியிட்ட பிறகும் இன்று வரைக்கும் ஒரு வங்கியிலே ஒப்பந்தம் போட முடியும். ஏன் ஏற்க முடியாது? இந்த ஒப்பந்தத்தை ஏற்கலாம். அதனாலதான் இந்த மாதிரியான கோரிக்கை நாம் தொடர்ந்து இந்த இது வந்து தர்ணாவை நடத்துகிறோம். அடுத்த சிந்தாபாத் 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 சிபிஎம் சிந்தாபாத் சிபிஎம் சிந்தாபாத். கோரிக்கைகளை நிறைவேற்று, கோரிக்கைகளை நிறைவேற்று, கோரிக்கைகளை நிறைவேற்று, கோரிக்கைகளை நிறைவேற்று. நகர வங்கிகள் வளர்ச்சிக்கு, நகர வங்கிகள் வளர்ச்சிக்கு, நகர வங்கிகள் அனைத்தையும், நகர வங்கிகள் அனைத்தையும் இணைத்திடுக, 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 இணைத்திடுக. மண்டல அளவில் இணைத்திடுக, மண்டல அளவில் இணைத்திடுக. பலப்படுத்துக, 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 பலப்படுத்துக. எங்க மக்களுக்கு சேவை செய்திடும் நகர வங்கிகளை, சேவை செய்திடும் நகர வங்கிகளை ஒன்றிணைத்து பலப்படுத்துக, ஒன்றிணைத்து பலப்படுத்துக. உருவாக்குக, 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 உருவாக்குக. சேவை மாற்றி குறைந்த வட்டியில் கடன் வழங்க, குறைந்த வட்டியில் கடன் வழங்க. மத்திய மாநில வங்கிகளை, மத்திய மாநில வங்கிகளை இணைத்திடுக, இணைத்திடுக, உருவாக்கிடுக. பதிவாளரே, 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 கூட்டுறவு சங்க பதிவாளரே, குறைகளை, தவறுகளை, குறைகளை, தவறுகளை கலைஞ்சிடுக, 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 தரம் பிரிக்காது, தரம் பிரிக்காது, தரம் பிரிக்காது, தரம் பிரிக்காது. நகர வங்கிகளை தரம் பிரிக்காது. ஊதிய உயர்வை அனைத்து வங்கி ஊழியர்களுக்கும், அனைத்து வங்கி ஊழியர்களுக்கும் வழங்கிடுக, வழங்கிடுக. என்ற வாசகத்தை, வாசகத்தை ஒப்பந்தத்தில் சேர்த்திடுக. என்ன சம்பளம் வாங்குறாங்களோ, என்ன அவகாசம் வாங்குறாங்களோ அத்தனை கிராம வங்கிகளுக்கு உண்டு. நீ பென்ஷனே வாங்கிட்டாங்க, பென்ஷன்ல கிடையாது, அந்த அரியத்தை வாங்கிட்டாங்க. இங்கேயாவது ரிட்டையர் ஆனவங்களுக்கு, அங்க ரிட்டைன் பண்ணவங்களுக்கு இப்போ சமீபத்தில் அரிய இன்னொரு பிரச்சனை என்ன பாத்தீங்கன்னா அத்துக்கூலி. நம்ம பர்மனன்ட் எம்ப்ளாயிஸை விட அங்க போனா இவர் பர்மனன்ட், இவர் சரி. இந்த டெம்பரரி எம்ப்ளாயிஸ் என்னுடைய பெயர் டி. தமிழரசு, தலைவர் கூட்டுறவு வங்கி ஊழியர் சம்மேளனம் பிஎஃப்ஐ அமைப்போடு இணைந்த அமைப்பு. இன்றைய தினம் நகர கூட்டுறவு வங்கியிலே பணிபுரியக்கூடிய ஊழியர்களின் கோரிக்கைகளுக்காக எமது சம்மேளனம் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு ஏற்பாடு செய்திருக்கிறது.
கூட்டுறவு வங்கிகளில் பல்வேறு வங்கிகள் இருந்தாலும் ஒரு பகுதி ஊழியர்கள் நகர கூட்டுறவு வங்கி ஊழியர்கள், அவர்களுக்காக மட்டும்தான் இந்த ஆர்ப்பாட்டம். அதாவது இந்த நகர கூட்டுறவு வங்கிகளை மண்டல அளவில் ஒருங்கிணைத்து பலப்படுத்த வேண்டும் என்பது முக்கியமான கோரிக்கை. அதே போல இந்த ஊழியர்களுக்கான ஊதிய உயர்வு 1/1/2022 வழங்கப்பட வேண்டும். அதற்கான பதிவாளர் சுற்றறிக்கை கடந்த ஜூலை மாதம் வெளியிட்ட பிறகு இன்றளவும் அது அமல்படுத்த முடியாமல் இருக்கிறது. காரணம் அது ஏற்கனவே கோஷத்தை போட்ட மாதிரி ஏராளமான குளறுபடிகள் இருக்கு. அதையெல்லாம் களைய வேண்டும் என்று அமைச்சரோடு, கூட்டுறவுத்துறை செயலாளரோடு, பதிவாளரோடு தொடர்ந்து கடிதம் கொடுத்து பேசிக்கிட்டே இருக்கிறோம். ஆனால் இதுவரையில் இது நடக்கல. அதனால்தான் வீதியில் போராட வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றோம். அதே போல நகர வங்கி ஊழியர்களுக்கு பென்ஷன் மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி ஊழியர்களுக்கு வழங்குவது போல ஒரு ஆரம்பத்தில் அதே 5500 வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கின்றோம். சம்பந்தமாக சமீபத்தில் கூட மாநில முதல்வர் ஸ்பெஷல் செக்ரட்டரி போய் பார்த்திருக்கோம். அது மாதிரி கூட்டுறவுத்துறை செயலாளர் ஜெய ராதாகிருஷ்ணன் அவங்க பார்த்தோம், அமைச்சரை பார்த்திருக்கோம், பதிவாளரை பார்த்திருக்கோம். எல்லாம் பார்த்த பிறகுதான் இந்த ஆர்ப்பாட்டம் இங்கே நடக்குது. இதனுடைய அடுத்த கட்டமாக நாங்கள் வேலைநிறுத்த உள்ளிட்ட போராட்டங்களில் ஈடுபடுவோம். இதை மாநில அரசு, குறிப்பாக மாநில முதல்வர் அவர்கள் நேரடியாக தலையிட்டு அந்த செயல்படாத அந்த கூட்டுறவுத்துறை அமைச்சரை செயல்பட வைத்து கூட்டுறவுத்துறை அதிகாரிகளுடைய மெத்தனத்தை கலைந்து ஊழியர் பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.